அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃப் ஃபியூஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோடய ஃபஸ்ட் டே ஆஃப் ரமதான் விலாக் தான். நான் வந்து மொதல் நாள் ஈவினிங்லேருந்தே விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெளியில் வந்து பிறை வந்து தெரியுதா அப்படின்னு பார்க்கலான்னு தான் வந்தேன். ஆனால் ஃபுல்லாகவே க்ளவுடியாக இருக்குது. லைட்டாக மழையும் வந்து தூர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நிலமையில் எங்கே பிறையெல்லாம் வந்து தெரிய போகுது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறேன். இங்கே சவுதியில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்களாம் இன்றைக்கி வந்து நோன்பு வச்சுருக்காங்க. எங்களுக்குமே நேற்று நைட்டே வந்து சொல்லிட்டாங்க நாளைக்கு தான் நோன்பு அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் பிற தெரியுதான்னு பார்க்கலான்னு தான் வந்தேன். ஆனால் எதுவுமே தெரில. ஃபுல்லாகவே க்ளவுடியாக இருக்குது. லைட்டாக மழையும் வந்து தூரிகிட்ருக்கு. வெதர் வந்து நோம்பில் இதே மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து மருதாணி போட்டிருந்தேன்னா லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருப்பேன். நல்லா சூப்பராகவே செவந்திருக்கு பாருங்கள். இந்த மருதாணி வந்து நம்ம வீட்டில் இருந்த செடி தான். அதை வெட்டி தான் வந்து இங்கே மருதாணி விட்டுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரமதான் டெக்கரேஷன்லாம் வந்து கொஞ்சம் பண்ணி வச்சிட்டோன்னா ரமதான் வைப் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்த இந்த டெக்கர் வந்து இது தான். லாஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் லாஸ்ட் வரைக்கும் நான் காமிக்கவே இல்லை. இது தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த டெக்கர் பீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருந்தது தான். அதே மாதிரி லைட்ஸும் வந்து நம்ம ஏற்கனவே லாஸ்ட் இயர் போட்டது தான். அதை கலட்டவே இல்லை. சரி அப்படியே வந்து இந்த வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து ஆன் பண்ணி விட்டாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் போட்டோன்னே ரொம்ப பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப எக்ஸைட்டடாக ஆகிடுச்சு. சஹருக்கு வந்து குக் பண்ணுறதுக்காக ஹஸ்பண்ட் வந்து மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை தான் இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். لقد حق القول على أكثرهم فهم لا يؤمنون إنما تنذر من வீட்டில் வந்து சுற்றி எல்லா பக்கமும் வந்து நமக்கு ரமதான் வைப் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா டேட்ஸ் எல்லாம் எடுத்து இங்கே டேபிளில் வச்சாச்சு. அதே மாதிரி கேண்டில்லாம் வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கொளுத்தி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஊதும் வந்து இங்கே நம்ம லாஸ்ட்டாக போட்டு விட்டுலான்னு சொல்லிட்டு ஊத் தான் வந்து இங்கே நாங்கள் வந்து போட்டுட்ருக்குறோம். ஊத் வந்து இது தான் நான் போடுறேன். இது வந்து நல்லாவே வாசமாக இருக்கும். இது வந்து ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. ஆன்லைனில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து ஊத் போடுறது, அப்புறம் வந்து சென்டட் கேண்டில் கொளுத்தி வைக்கிறது, இந்த மாதிரி வீட்டை வந்து நல்லா மனமாக வச்சுக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே வந்து நான் இந்த மாதிரி ஊதெல்லாம் அடிக்கடி போட்டு விட்டுருவேன். மஹரிப் தொழுது முடித்ததுமே வந்து குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குக்கிங்னால் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை. இன்றைக்கி வந்து கீ ரைஸ், அதுக்கப்புறம் வந்து மட்டன் கிரேவி தான் வந்து பண்ண போகிறேன். மட்டன் கறி மாதிரி பண்ணிவிடுவோம் அப்படின்னு. ரொம்ப நிறையாவும் வந்து சாப்பிட முடியாது சஹர் டைமில். அதனால் சிம்பிளாகவே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து செய்ய போகிறேன். மட்டன் கறி எப்போதுமே நம்ம செய்கிற மாதிரி தான். பெருசாக ரெசிபிலாம் வந்து நான் ஷேர் பண்ணல. இப்போ மஹரிப் தொழுதுட்டு நான் வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். ஏன்னா வந்து இஷா தொழுதோட தராவிஃப் வந்து இந்த வருஷம் இன்ஷால்லா பள்ளிவாசலில் போய் தொழுலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறோம். எல்லா தொழுவையும் பள்ளிவாசலில் போய் தொழுறதுக்கு அல்லாஹ் தான் வந்து உதவி செய்யணும். எல்லாத்தையும் நமக்கு லேசாக்கி கொடுக்கணும். ஏன்னா இப்போ வந்து அம்மா இங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால தசீமை வந்து அம்மா கூட விட்டுட்டு நானும் ஃபாராவும் தான் தொழுவ போகலான்னு இருக்கிறோம். எப்போவுமே வந்து ஹஸ்பண்ட் அப்புறம் தசீம் 2 பேர் மட்டும் தான் வந்து தொழுவ போவாங்க. தசீம் வந்து தொழுவ போவான் எப்பயாவது. ஆனால் அவன் போகிறப்பெல்லாம் அங்கே இங்கே ஓடிட்டுருக்கிறான் அப்படிங்கிறதுனால அவனை வந்து தொழுவ அழைச்சிட்டு போவேனா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி வந்து அவனை அழைச்சிட்டு போகிறதில்ல. அம்மா கூட விட்டுட்டு தான் அங்கே வந்து போகலான் இருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த மட்டனை வந்து வேக வச்சுட்டு போயிட்டோன்னா அம்மா வந்து நான் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மட்டனை வந்து இங்கே வேக வச்சுட்டு நானும் வந்து கிளம்ப போகிறேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா 9 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. பள்ளிவாசல் வந்து வீட்டுக்கு ட்ரெயின் பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் வந்து நாங்கள் கிளம்பி போனது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நல்ல வேளை நாங்கள் போகிறதுக்குள்ளே தொழுவையும் ஆரம்பிக்கலை. நாங்கள் போனதுக்கப்புறம் தான் தொழுவ ஆரம்பிச்சிருந்தாங்க. இடமும் கிடைக்கல. ரொம்ப லேட்டாக தான் எங்களுக்கு இடமே கிடச்சிச்சு. திரும்பி வரப்போ பார்த்திங்கன்னா மணி 10:15 கிட்ட ஆகிடுச்சு.
இங்கே வந்து இன்றைக்கி சைனீஸ் நியூ இயர் அப்படிங்கிறதுனால எல்லார் வீட்லேயும் லைட்டெல்லாம் போட்டுட்டு இவ்வளோ நேரம் வெளியில் நின்றுட்டுருக்குறாங்க. இல்லைன்னா எங்கள் ஏரியா எப்போதுமே வந்து 9 மணிக்கெலாம் வந்து அமைதியாக ஆயிரும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வெடி வெடிச்சிட்ருக்குறாங்க. அவங்களோட ஃபெஸ்டிவலை நல்லா சூப்பராக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம வீட்டு கிச்சன்லேருந்து தான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். நல்லா வந்து எல்லாம் சூப்பராக எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி வெடி வெடிச்சிட்ருக்குறாங்க. ஆனால் தொழுவுறப்ப அந்தளவுக்கு வெடி சத்தம் கேட்கல. அதுக்கப்புறமா தான் இப்போ தான் ரொம்ப வெடி வெடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இங்கே வந்து மட்டன் வந்து வேக வச்சுட்டு போயிருந்தோம்ல, அதுவுமே நல்லா சூப்பராக வெந்துருச்சு. அதில் வந்து கொஞ்சமாக பாதாம் வந்து நான் அரைச்சி அதில் சேர்த்துக்கிறேன். பாதாமும் தேங்காயும் அரைச்சி சேர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், மட்டன் கிரேவியும் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெய் சோறு தான் வந்து நான் செய்ய போகிறேன். வேறு எதுவும் செய்கிற மாதிரி இல்லை. கொஞ்சம் பீன்ஸ் வந்து இருக்குது, அது மட்டும் கொஞ்சம் பீன்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பீன்ஸ் கிரேவி மாதிரி வச்சுருவோம் அப்படின்னு இருக்கிறேன். தேங்காய் பால் ஊற்றி பீன்ஸ் செய்வேன், அந்த மாதிரி செஞ்சிடலான்னு இருக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த சைட்லேருந்தும் வந்து நல்லா வெடி வெடிக்கிறது நல்லா சூப்பராக தெரியுது. இங்கே பாரு, என்ன பண்ணிட்டு இருக்க? சரி வா, இங்கே திரும்ப டான். சைனீஸ் கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்குமாவது அவங்க டெய்லியுமே வெடி வெடிச்சிட்ருப்பாங்க. இன்றைக்கி வந்து செகண்ட் டே அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா சூப்பராக வந்து எல்லா பக்கமும் வெடி வெடிச்சிட்ருக்குறாங்க. எங்கே திரும்பினாலும் வெடி வெடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிச்சனில் தான் தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வந்து வெடி வெடிக்கிறது தான் முக்கால்வாசி வேடிக்கை பார்த்துட்ருக்குறோம். இது வந்து முடிகிற மாதிரியே தெரியல, அவ்வளோ நேரம் வந்து வெடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம வந்து ஃபுல்லாக எல்லாத்தையெல்லாம் வீடியோ எடுக்கல, கொஞ்சம் இது அழகாக தெரிஞ்சுது, அதனால் வந்து வீடியோ எடுத்துருக்குறேன். நம்ம வீட்டில் எது இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக சாப்பிட்றப்ப அந்த வத்தல் வந்து பொரித்து வச்சிடணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த முறுக்கு தான் வந்து வறுத்துட்ருக்குறேன். இது இல்லாமல் வந்து வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. முறுக்கோ அப்பளமோ ஏதோ ஒன்று பொரித்து வைக்கணும் டெய்லியுமே. பிரியாணியாக இருந்தால் கூட ஏதாவது கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே முறுக்கு வறுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா நோம்பு டைமில் சஹார் டைமில் இதெல்லாம் தொட்டு சாப்பிட்டா தான் கொஞ்சம் நமக்கு சாப்பாடு இறங்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பீன்ஸும் வந்து இங்கே செஞ்சுட்டேன். பீன்ஸ் கிரேவி மாதிரி பெரட்டின மாதிரி நான் வந்து வச்சுருக்கிறேன். இது தேங்காய் பால் ஊற்றி செய்கிறது. இது வந்து இதோட ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள், நான் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதையும் செஞ்சு முடிச்சாச்சு. அவ்வளோதான், எனக்கு கிச்சனில் வேலையும் வந்து முடிஞ்சிருச்சு. கிச்சன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஃபுல்லாக கிச்சனையும் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போயிட்டு தூங்க வேண்டியது தான். இன்ஷால்லா காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா காலையில் 5 மணி ஆகுது. 5 மணிக்கு தான் நாங்கள் சஹர் செய்கிறதுக்கு வந்து எந்திரிச்சிருக்கிறோம். இங்கே வந்து 6:18க்கு தான் வந்து சுபஹுக்கு வந்து பாங்க சொல்கிறாங்க. ஸோ நமக்கு நிறையவே டைம் இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு தஹஜ்ஜத் தொழுதுட்டு சமைச்சு வச்சதெல்லாம் ஹீட் பண்ணி எடுத்து வச்சுட்டு தான் அவங்கள எழுப்புவேன். ஸோ 5:15க்கு மாதிரி தான் எல்லாரையும் இப்போ எழுப்புறது.
இன்றைக்கி சஹர் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா கீ ரைஸ், அப்புறம் மட்டன் கறி, அப்புறம் பீன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வத்தல் வந்து பொரிச்சு வச்சுருக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இதுதான் எங்களோட சஹர் சாப்பாடு. அல்ஹம்துலில்லாஹ். இதுவே வந்து சாப்பிட முடியல. எனக்கு ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறதுனால சுத்தமாக யாருக்குமே சாப்பாடு இறங்கவே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் சஹருக்கு நல்ல விதமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு சுபஹ் தொழுதுட்டு ஒரு மணி நேரம் போல் குரான் ஓதிட்டு தான் நாங்கள் வந்து படுப்போம். இன்ஷா அல்லாஹ் நான் திரும்ப வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:30 கிட்ட ஆகுது. கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எந்திரிப்போம். ஏன்னா காலையில் பெருசாக எந்த வேலையுமே இருக்காது. எந்திரிச்சதுமே வந்து நேராக ஓத ஆரம்பிச்சிருவோம். ஓதிட்டு வந்து பார்த்திங்கன்னா லொஹர் டைம் வர வரைக்குமே வந்து ஓதிட்டு தான் இருப்போம். லொஹர் தொழுதுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் வந்து கிச்சனுக்குள்ளே என்ட்ராக இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு 2:30 கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு அகரகர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அகரகர் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல, அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா செண்டோல் அகரகர் தான் வந்து இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். இது செண்டோலில் இருக்கிற பாண்டான் நூடுல் தான். இது வந்து நான் கடையில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து அவைலபிளாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக ஜவ்வரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசியை வேக வச்சுட்டு பாண்டான் ஃப்ளேவர் போட்டு வேக வச்சுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கிட்டத்தட்ட அந்த டேஸ்ட்டை வந்து நீங்கள் ரீச் பண்ண முடியும். ஆனால் வந்து இதுக்கு வந்து ஈக்குவல் ஆகாது. இது வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவில் வந்து செஞ்சுருப்பாங்க. அரிசி மாவில் நூடுல் மாதிரி செஞ்சுருப்பாங்க. இப்போ அகரகர் பாயில் பண்ணுறதுக்காக தண்ணி வந்து வச்சுருக்கிறேன். தண்ணி வந்து நான் பெருசாக எதுவும் மெஷர் பண்ணலை. இது வந்து ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி இருக்கும். இதில் வந்து நம்ம தேங்காய் பாலும் வந்து சேர்க்க போகிறோம். தேங்காய் பால் வந்து திக்கான தேங்காய் பால் 1/4 லிட்டர் சேர்க்க போகிறேன். அப்படிங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அகரகர் நான் சேர்த்துருக்குறேன். இது கூடவே வந்து சுகர் வந்து உங்களோட சுகர் லெவலுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி சேர்க்குறது வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த அகரகருக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த அகரகர் வந்து நல்லா கரைஞ்சி வரணும். கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா தான் வந்து தேங்காய் பால் வந்து சேர்க்க போகிறோம். ஏன்னா தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஏன்னா தேங்காய் பால் வந்து ஒரு மாதிரி திரியாக வந்துடும். அந்த மாதிரி செட் ஆகக்கூடாது. இது அப்படியே தேங்காய் பால் கலந்த மாதிரி தான் இருக்கணும். அதனால் வந்து தேங்காய் பால் சேர்த்துட்டு நான் ஸ்டவ் வந்து உடனே ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த பாண்டான் நூடுல்ஸ் மேலே வந்து நான் இந்த அகரகர் வந்து நான் சேர்த்துட்றேன். இது வந்து தேங்காய் பால் ஃப்ளேவரோட வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இது மேலே நம்ம வந்து இன்னொரு லேயர் வந்து சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது செட் ஆகட்டும். இது கொஞ்சம் நேரம் செட் ஆனதுக்கப்புறமா அடுத்த லேயர் நம்ம காய்ச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போவே வந்து இந்த பாதாம் பிசின் அப்புறம் வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து ஊற வச்சிட்டோன்னா ஈவினிங் போல் நல்லாவே வந்து ஊறி இருக்கும். நம்ம வந்து 7:30 போல் தான் வந்து நோன்பு திறக்க போகிறோம். அந்த டைமுக்குள்ளே இது நல்லா ஊறிடும். இந்த அகரகர் மேலே இன்னொரு லேயர் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஃபோக் வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் லேயர் வந்து தனித்தனியாக கலண்டு வராமல் இருக்கும். அடுத்த லேயர் வந்து காய்ச்சறதுக்காக கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கிறேன். இந்த தண்ணியில் வந்து அகரகர் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து முன்னாடியே ஊற வைக்கிறதெல்லாம் இல்லை, அப்படியே வந்து சேர்த்துருவேன். அப்படியே சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் காய்ச்சிட்டோன்னா அது அப்படியே வந்து அப்படியே கரைஞ்சிரும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் கருப்பட்டியும் வந்து சேர்த்துக்கிறேன். கருப்பட்டியும் என்னோடய ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி சேர்த்துருக்குறேன். ஆனால் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூடவே வந்து கருப்பட்டி வந்து சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா காய்ச்சிக்கலாம். இது வந்து நல்லா ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறமா இதை வந்து அடுத்த லேயர் நம்ம இதில் சேர்த்துற போகிறோம். இது வந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கருப்பட்டி அப்புறம் தேங்காய் பால் டேஸ்ட்டோட அந்த பாண்டான் ஃப்ளேவரோட டேஸ்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஹஸ்பண்டும் தசினும் சேர்ந்துட்டு எங்கே போகிறாங்கன்னா பள்ளிவாசலில் போயிட்டு நோன்பு கஞ்சி வாங்கிட்டு வரதுக்காக போகிறாங்க. நான் வந்து நெக்ஸ்ட்டு அடுத்த ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே தண்ணி வந்து பாயில் பண்ண வச்சுருக்கிறேன்னு இதில் வந்து பொட்டேட்டோ வந்து சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு ரோல் சமோசா மாதிரி செய்யலான் இருக்கேன். அதுக்கு ஃபில்லிங் ரெடி பண்ணுறதுக்காக தான் இங்கே பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணிகிட்ருக்கிறேன். பொட்டேட்டோ தனியாக வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி வந்து சிக்கன் அப்புறம் வந்து பொட்டேட்டோ வச்சுட்டு தான் நம்ம வந்து ஃபில்லிங் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான ஆனியன் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 2 மீடியம் சைஸ் ஆனியன் வந்து எடுத்துருக்கிறேன்.
இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சில்லி வந்து இந்த மாதிரி ரெட் சில்லி வந்து நான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ரெட் சில்லி வந்து எடுத்துருக்கிறேன். இது வந்து அந்தளவுக்கு காரம் இருக்காது. இது வந்து கொஞ்சம் பெரிய மிளகாவாக இருக்குல்ல, இது வந்து அந்தளவுக்கு வந்து காரம் இருக்காது. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதையும் வந்து குட்டி குட்டியாக வந்து நம்ம சாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டோ தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். சமோசா டோ மாதிரி தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஆனால் இதில் வந்து எண்ணெய் வந்து நம்ம காய்ச்சி ஊற்ற தேவையில்ல, சும்மாவே வந்து எண்ணெய் வந்து சேர்த்துடலாம். இப்போ 3 கப் அளவுக்கு நான் மாவு வந்து எடுத்துருக்கிறேன். மைதா மாவு தான் எடுத்துருக்கிறேன். இது கூட வந்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து ஹீட் பண்ணி ஊற்ற தேவையில்ல, நார்மலாக அப்படியே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பிசைஞ்சிடலாம். தண்ணி வந்து நமக்கு தகுந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மாவு பிசைகிறப்ப. இப்போ எனக்கு வந்து 1 கப் அளவுக்கு தண்ணியே வந்து கரெக்டாக இருந்தது. இப்போ ஃபில்லிங் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அப்புறம் வந்து சில்லியும் வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இது சேர்த்து நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபைனாக வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த சிக்கனையும் இதில் சேர்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராம்ஸ் அளவுக்கு சிக்கன் வந்து நான் எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்துட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா இதுவே நல்லா தண்ணி விட்டு நல்லா குக் ஆகும். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம சேர்த்துடலாம். பொட்டேட்டோ வந்து நம்ம பாயில் பண்ணுறப்ப அதில் தனியாக உப்பு சேர்த்துருக்குறோம். அதனால் பொட்டேட்டோவில் வந்து உப்பு சேர்க்க தேவையில்ல. ஸோ இப்போ வந்து இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாயில் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோ வந்து நான் தோல் எடுத்துகிட்டு அதையும் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா வந்து மேஷ் பண்ணி விட்டுடலாம். பொட்டேட்டோ வந்து தனியாக மேஷ் பண்ணிவிட்டும் சேர்த்துக்கலாம். நான் வந்து அங்கங்கே அந்த பொட்டேட்டோட சங்க்ஸ் வேணும் அப்படிங்கிறதுனால இப்படி சேர்த்துட்டு மேஷ் பண்ணியிருக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து இதில் கொஞ்சமாக வந்து பெப்பர் பவுடர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்குறதுனால ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பெப்பர் பவுடர் வந்து எப்போவுமே வந்து கடைசியாக வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இல்லை கடைசியாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை வந்து நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், ஃபில்லிங் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இங்கே பிணைஞ்சி வச்சுருந்த டோவும் வந்து நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இதை நல்லா நீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டைம் நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா இதை வந்து ரோலிங் பின் வச்சுட்டு நான் நல்லா பெருசாக வந்து வளர்த்திக்க போகிறேன். எந்த அளவுக்கு பெருசாக வளர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு பெருசாக வளர்த்திக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி வந்து ஃபாரா தான் வந்து பண்ணிகிட்ருக்கிறா. நான் வந்து ஃபில்லிங் மட்டும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். இந்த டோ வளர்த்துறது இது எல்லாமே வந்து ஃபாராமா தான் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ காலேஜ் இல்லை, லீவ் அப்படிங்கிறதுனால நமக்கு நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறா. நல்லா இந்த மாதிரி பெருசாக டோ வந்து வளர்த்துனதுக்கப்புறமா இது மேலே வந்து நம்ம ஃபில்லிங் வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். ரொம்ப பெரிய பெரிய சங்க்ஸ்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பொட்டேட்டோ சிக்கன்லாம் வந்து நல்லா கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளால் ஈஸியாக வந்து ரோல் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை வந்து அப்படியே ரோல் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணதுக்கப்புறமா ஒரு த்ரெட் வச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ரவுண்டாக வந்து நான் கட் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து நீங்கள் அப்படியே வச்சுட்டு பேக் பண்ணுறதா இருந்தாலும் பேக் பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஷாலோ ஃப்ரை தான் வந்து பண்ண போகிறேன். இப்படியே பேக் பண்ணாலும் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து நீங்கள் சீஸ் அது மாதிரி எது வேணாலும் கூட ஆட் பண்ணிக்கலாம்.
இது வந்து இன்னுமே வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது சமோசா நம்ம ஒன்று ஒன்றா மடிக்கிறத விட எனக்கு என்னமோ இது இன்னும் ஈஸியாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஃபாரா எல்லாம் ரெடி பண்ணுற டைமில் நான் வந்து இங்கே பக்கோடாவுக்கு தான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து பக்கோடா செய்கிறதுக்கு தான். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து நோம்பு கஞ்சிக்கு வந்து கண்டிப்பாக வந்து பக்கோடா இருக்கணும். பக்கோடாவோ பஜ்ஜியோ ஏதோ ஒன்று செஞ்சு வச்சிடணும். ஸோ அதை தான் நான் வந்து அங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எக்கில் வந்து டிப் பண்ணிவிட்டு இதில் வந்து மேலே ப்ரெட் க்ரம்ஸ் போட்டு இப்படி கோட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து எண்ணெயில் போட்டு நம்ம பொரிக்கிறப்ப இது பிரிஞ்சு வராமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பு வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இதை பண்ணுங்கள். அப்போ தான் எண்ணெயில் கண்டிப்பாக பிரிஞ்சு வராமல் இருக்கும். இல்லைன்னா எல்லாமே எண்ணெயில் உதிர்ந்துடுற மாதிரி இருக்கும் இந்த ஃபில்லிங் எல்லாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்கில் டிப் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் ப்ரெட் க்ரம்ஸ் வச்சு இப்படி கோட் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து பேனில் வந்து எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் தான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். கொஞ்சம் அதிகமாக தான் எண்ணெய் வந்து எடுத்துருக்கிறேன். ஏன்னா அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக ஃப்ரை ஆகி வரும். இப்போ இது வந்து போட்டுட்டு ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டு வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரை வந்து பண்ண வேணாம். டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஓவராக எண்ணெய் இழுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இல்லைனா ஏர் ஃப்ரையரில் வச்சு கூட நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் அவனில் வச்சு பேக் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அவனில் பேக் பண்ணுறப்ப இந்த எக் கோட்டிங் வந்து தேவையில்லை. நார்மலாக அப்படியே வச்சுட்டு கூட பேக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். 2 பக்கமும் நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ரோல் சமோசா வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எனக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக வந்து இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸ்லேயே வந்து சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். தசீம் வந்து நான் வேலை பார்த்துட்ருக்கிறப்ப எனக்கு ஜெல்லி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதனால் இன்ஸ்டன்ட் ஜெல்லி பவுடர் வச்சு ஜெல்லி தான் இங்கே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கப்ஸில் வந்து ஊற்றி வச்சுட்டேன். அது மேலே வந்து கொஞ்சமாக சப்ஜா சீட்ஸ் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டுட்ருக்கிறேன். ஆரஞ்சு ஃப்ளேவர் ஜெல்லி தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கிறேன். இது சப்ஜா சீட்ஸ் வந்து போடுறப்ப பார்க்கவே கொஞ்சம் அழகாக இருந்தது. ஸோ அதனால் வந்து போட்டு விட்டுருக்கிறேன். ஸோ இது செட் ஆகி வரப்போ பார்க்கவும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் நான் செஞ்சிட்ருக்கிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா ஃபிர்தோஸ் அக்கா வீட்லேருந்து எனக்கு வந்து அகரகர் அப்புறம் வந்து சமோசா இதெல்லாம் வந்துருச்சு. பள்ளிவாசலேருந்து ஹஸ்பண்ட் வந்து கஞ்சியும் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம இந்த அகரகர் நம்ம செட் பண்ண வச்சுருந்தோம்ல அதையும் வந்து இங்கே கட் பண்ணி எடுத்துடலாம். அகரகரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே செட் ஆகி வந்துருச்சு. இந்த 3 லேயரில் வந்திருக்கிறது வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. இது நான் ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் வந்து ட்ரை பண்ணுறேன். இது ஆக்சுவலாக வந்து ஒரு சேனலில் தான் வந்து பார்த்துருந்தேன். ஒரு மலேசியன் சேனலில் வந்து பார்த்துருந்தேன். இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. அப்படிங்கிறதுனால நானும் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இஃப்தார் டேபிளில் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. முக்கியமாக நோன்பு கஞ்சி நமக்கு வந்துருச்சு. அதையும் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஃபிர்தோஸ் அக்கா வீட்லேருந்து பார்த்திங்கன்னா வடையும் சமோசாவும் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நம்ம வந்து பக்கோடா போட்டாச்சு. கொஞ்சமாக வாட்டர்மெலன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம செஞ்சுருந்த இந்த டெசர்ட்டும் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோஸ் மில்க் ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த பாதாம் பிசின் வந்து ஊற வச்சுருந்தோம்ல அதுவுமே நல்லா ஊறி இருந்தது. அதை போட்டுட்டு அந்த கப்பில் வந்து ரோஸ் மில்க் ஊற்றி வச்சிடலாம். அல்ஹம்துலில்லாஹ் இஃப்தார் டேபிளில் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சாச்சு. நம்ம வந்து கொஞ்சம் செஞ்சுருந்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்தது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ டேபிள் ஃபுல்லாகவே நிறைஞ்சிருக்கு. எப்போவுமே வந்து இதே மாதிரி செய்வேனா டெய்லி அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லியுமே இப்படிலாம் வந்து நிறையா செஞ்சிட்ருக்க மாட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு டே ஆஃப் இஃப்தார் அப்படிங்கிறதுனால பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நிறையா செஞ்சுருக்கோம்.
இல்லைன்னா நோன்பு திறக்கிறப்ப 2 ஐட்டம்ஸ் மட்டும் வீட்டில் செஞ்சுட்டு மற்றதெல்லாம் கடையில் கூட வாங்கிக்கலாம். இங்கே வந்து கடையில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து நோன்பு திறக்கிறது விற்பாங்க. ஒரு நோன்பு திறக்கிறதுக்குன்னு தனியாக பஜாரே இருக்கும். அந்த மாதிரி அங்கே கூட போய் வாங்கிக்கலாம். இன்றைக்கி வந்து இஃப்தார் டேபிளில் அல்ஹம்துலில்லாஹ் நிறையாவே இருக்குது. எல்லாம் வந்து கலர்ஃபுல்லாக பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் வந்து இப்போ நோன்பு திறக்க போகிறோம். எது இருக்கோ இல்லையோ எங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த பள்ளிவாசலில் கொடுக்குற நோன்பு கஞ்சி மஸ்ட்டு. ஏன்னா வந்து இது குடித்தா தான் நோன்பு திறந்தோன்னே கொஞ்சம் வயிறு ஃபுல்லான மாதிரி திருப்தியாக இருக்கும். மற்றது எல்லாமே ஆயிலி ஃபுட் அப்படிங்கிறதுனால எதுவுமே கேட்காது. இது மட்டும்தான் வந்து நமக்கு நல்லா தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட இஃப்தார் முடிஞ்சது. அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நோன்பு திறந்தாச்சு. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.